இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக சேயோன் நடப்பு 365 சொல்லக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் வந்து ரன் பண்ணிட்டு வரோம். அதில் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது கொடுத்துட்டு வரோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரிலிமினரி கம் மெயின்ஸ் ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். மே 30 ஒரு புதிய நியமனம் ஒன்று, தமிழகத்தினுடைய புதிய டிஜிபி. ஓகேவா? ஏன்னா ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல டிஜிபி பதவி வந்து நியமிக்கப்படாமலே இருந்தது. அப்ப தமிழகத்தினுடைய புதிய காவல்துறை தலைமை இயக்குனராக டிஜிபியாக வந்து பாத்தீங்கன்னா மகேஷ்குமார் அகர்வால் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க எந்த பேட்ச் ஐஏஎஸ் ஆபீசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1994 பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரி. 1994 பேட்சோடைய ஐபிஎஸ் அதிகாரி இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நியமிக்கப்பட இருக்காரு. ஓகே, நம்ம பார்க்கக்கூடிய நபர் வந்து இவர் தான் மகேஷ்குமார் அகர்வால். இவர் தற்போது மத்திய எல்லை பாதுகாப்பு படையினுடைய சிறப்பு தலைமை இயக்குனராக பணியாற்றி இருக்கார். பார்டர் செக்யூரிட்டி போர்ஸோடைய சிறப்பு தலைமை இயக்குனராக பணியாற்றக்கூடிய நபர். அடுத்து பாருங்க, சராசரிக்கும் குறைவாக தென்மேற்கு பருவமழை இருக்கும் அப்படின்றத பதிவு செஞ்சிருக்காங்க. நிகழாண்டு தென்மேற்கு பருவமழை காலத்தில் நாட்டின் பெரும்பாலான விவசாய பகுதிகளில் வழக்கத்தை விட 94% குறைவாக, அதாவது சராசரிக்கும் குறைவாக மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்றத இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்கு. இதுல முக்கியமா இன்னொன்னு பார்க்க வேண்டியது, அதோடைய தலைவர் யாருன்னா மிருத்யுஞ்சாய் மஹபத்ரா அவர்கள். இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய தலைவர் யாருன்னு கேட்டா மிருத்யுஞ்சாய் மஹபத்ரா. அடுத்து பாருங்க, ஆல்கே மரம். இது ஆல்கே ட்ரீ. நகரமயமாதல் மற்றும் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த போபாலில் உள்ள சுவாமி விவேகானந்தர் பூங்காவில் இந்தியாவின் முதல் ஆல்கே மரம், அதாவது நுண்ணுயிர் பாசி மூலம் காற்றை தூய்மைப்படுத்தும் நவீன தொழில்நுட்ப அமைப்பு தான் இந்த ஆல்கே மரம் அப்படின்றது. சோதனை அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா நிறுவி இருக்காங்க. பாருங்க, இதுதான் இந்த ஆல்கோ ட்ரீ அப்படின்றது. ஓகே, இது 20 முதல் 25 வளர்ந்த மரங்களுக்கு இணையாக கார்பனை உறிஞ்சும் திறன் கொண்டது. அப்ப காற்று மாசுல ரொம்ப முக்கியமானது கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றம். அப்ப அதை உறிஞ்சக்கூடிய திறன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மரங்களுக்கு இருக்கிறத விட 20 to 25 ஒரு மரம் உறிஞ்சக்கூடிய அந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடை இது உறிஞ்சும் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப இது எங்கன்னா இந்தியாவினுடைய முதல் ஆல்கோ மரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா போபால்ல சுவாமி விவேகானந்தர் பூங்கால வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, கேரளாவில் பள்ளி மாணவிகளுக்கு மாதவிடாய் விடுப்பு வந்து கொடுக்க போறாங்க. குறிப்பா கேரளாவில் பள்ளி மாணவிகளுக்கு மாதந்தோறும் 3 நாட்கள், எப்படி மாதந்தோறும் 3 நாட்கள் மாதவிடாய் விடுப்பு அப்படின்றது வழங்க மாநில அரசு திட்டமிட்டு இருக்காங்க. இது குறிப்பா ஆளுநர் உரையில வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. கேரளாவின் புதிய முதல்வராக காங்கிரசினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய வி.டி. சுதீசன் அவர்கள் வந்து பதவியேற்றிருக்காங்க. ஓகேவா? கேரளாவில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல கேரளாவினுடைய முதல்வராக யார் பதவியேற்றிருக்காங்கன்னா வி.டி. சுதீசன். 27 ஆண்டுகளுக்கு பின் நிகழக்கூடிய அரிய புளூ மைக்ரோ மூனை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு வானில் ஒரே நேரத்தில் புளூ மூன் மற்றும் மைக்ரோ மூன் இணைந்து புளூ மைக்ரோ மூன் தோன்ற போதுங்க. புளூ மைக்ரோ மூன் தோன்ற போது. அப்போ நிலவு பூமியை விட்டு தள்ளி செல்வதால் வழக்கத்தை விட 14% சிறியதாகவும் 30% பிரகாசம் குறைவாகவும் இருக்கும். இதற்கு முன் இது வந்து 1999 நிகழ்ந்தது. இந்த வான் விந்தை வந்து பாத்தீங்கன்னா 2053 தான் இதுக்கப்புறம் நிகழும் அப்படின்றத நாசா தெரிவிச்சிருக்காங்க. சரி, கொஸ்டின் பார்க்குமா? தமிழகத்தின் புதிய காவல்துறை தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் மகேஷ்குமார் அகர்வால். அவர் எங்க இருக்காரு? பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸோட ஒரு தலைமையால இருந்தாரு. தற்போது அவர் தமிழகத்தினுடைய புதிய காவல்துறை தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட போறார். நிகழாண்டு தென்மேற்கு பருவமழை காலத்தில் நாட்டின் பெரும்பாலான விவசாய பகுதிகளில் வழக்கத்தை விட எத்தனை சதவீதம் குறைவாக மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வானிலை மையம் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நகரமயம் மற்றும் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த இந்தியாவின் முதல் ஆல்கோ மர சோதனை அடிப்படையில் எங்க நிறுவப்பட்டிருக்கு? ஆன்சர் பண்ணுங்க. பார்த்தோம் இல்லையா? பள்ளி மாணவிகளுக்கு மாதந்தோறும் 3 நாட்கள் மாதவிடாய் விடுப்பு வழங்க திட்டமிட்டுள்ள மாநிலம் எது? ஆன்சர் பண்ணுங்க. கேரளாவின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ள காங்கிரசுடைய மூத்த தலைவர் யார்? ஓகே, இந்த கொஸ்டின் எல்லாம் ஆன்சர் பண்ணுங்க. குயிக்கா ஒரு ரிவிஷன் பார்ப்போமா?
ஓகே, ப்ளூ மூன் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ப்ளூ மைக்ரோ மூன் வந்து நாளைக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா தெரிய போகுது. கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளுக்கு பின் இந்த பார்க்க போறோம். கேரளாவில் பள்ளி மாணவிகளுக்கு 3 நாட்கள் மாதவிடாய் விடுப்பு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்கோ மரம் எங்கன்னா போபால்ல விவேகானந்தர் பூங்கால வச்சிருக்காங்க. இந்த ஆல்கோ மரம் என்ன பண்ணும் அப்படின்னா சராசரியா 20ல இருந்து 25 மரம் உறிஞ்சக்கூடிய கார்பன் அளவை விட இந்த ஆல்கோ மரங்கள் வந்து அதிகமாக உறிஞ்சும். அப்போ நகரமயமாக்கல் மற்றும் காற்று மாசுபாட்டை குறைப்பதற்காக இந்த ஆல்கோ ட்ரீ வந்து நிறுவப்பட்டிருக்கு. சராசரிக்கு குறைவாக, அதாவது 94% குறைவாக என்ன பண்ண போகுது அப்படின்னா தென்மேற்கு பருவமழை வந்து குறைய போதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து பாருங்க. தமிழகத்தின் புதிய டிஜிபி யாருன்னு கேட்டா மகேஷ்குமார் அகர்வால் அவர்கள். இன்னைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிறத பார்த்துருக்கோம். நம்முடைய சேனல் வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய டெஸ்ட் பேட்சஸ், கரண்ட் அஃபேர்ஸ், அதே மாதிரி ஜிகே கிளாஸஸ், தமிழ் கிளாஸஸ், இந்த மாதிரி நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.